அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக்கு லெவலு, அந்த ப்ரைஸு, அது என்ன ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் போஸ்ட் மார்க்கெட்டில். ஓகேங்களா? நான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரைக்கை கொடுக்குறோம். அது ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்ட்ரைக்ல எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால் கொடுக்க முடியுங்க. அது அந்த கொடுக்குற வேல்யூவை வச்சும் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? அது ஒரு அடிஷ்னல் பண்ணணும்னா அதுக்கான ரூல் வந்தால் அந்த ஸ்ட்ரைக்லையும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் இது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு, அப்புறம் ஸ்டாக் ஆப்ஷன், இதை பற்றி ஃபுல்லாக இருக்கும். டேட்ஸு, டைமிங் எல்லாமே இதில் வருங்க இந்த கிளாஸ். இது படித்தா நீங்கள் ஓனாக நீங்களே ட்ரேட் பண்ணலாம். எனி டைம், எப்போ உங்கள் எத்தனை வருஷம்னாலும் அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கான டீட்டெயில் டாபிக் கேட்டவனுக்கு நான் அனுப்பிட்டேன். வருகிற 16ஆம் தேதி ஈவினிங் 8 PM கிளாஸ் தோணும். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்த லெவல்ஸ் பார்ப்போம். என்ன ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தோம்? 24,600 புட்டு 78 ரூபீஸ்க்கு பிலோ, கீழே இருந்தால் மார்க்கெட் ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், மேலே இருந்தால் மார்க்கெட் ஏறும்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, இதுதான் 78 ரூபீஸ் தான் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். இங்கிருந்து பால் இங்கிருந்து ஏன் ஏறிச்சுங்கிற விட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இங்கே இருக்கும்போது முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். ரெண்டுமே என்ன நடந்திருக்குங்க? இந்த 78 பிரேக்கே பண்ண முடியல. கரெக்டுங்களா? அப்போ மார்க்கெட் என்ன இருக்கு? ஏறி இருக்கும். இவர் இறங்கியிருக்காருன்னா கீழே இருக்காரு, அப்போ மார்க்கெட் ஏறி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கணும். அந்த கால் ஆப்ஷனை எந்த ஸ்ட்ரைக்கில் வேணால் ட்ரேட் பண்ணலாம். நம்ம கால்குலேஷனுடைய இதுவே அதுதான். ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு இல்லை, எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் நம்மகிட்ட கால்குலேஷன் இருக்கு. எந்த ஸ்ட்ரைக்கில் வேணாலும் ட்ரேட் பண்ணிடலாம். அப்போ அந்த ஸ்ட்ரைக்கில் பை எங்கே பண்ணணும், எந்த வேல்யூவில், எந்த டைமில் பண்ணணும், எந்த வேல்யூவில் பண்ணணும், என்ன டார்கெட் போகும், ஸ்டாப் லாஸ் என்ன, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம எதையுமே தெரியாது. நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன மாறிடுச்சா, ஓப்பன் அட்ரஸ் ஏதாவது இதாச்சா, எல்லா மார்க்கெட்டுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துட்டோம்ல. அப்போ எப்படி இது நடக்குது? இப்போ மார்க்கெட்டுங்கிறது, இன்ட்ராடேங்கிறது, மேக்ஸுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோ, கணிதம், முழுக்க கணிதம் தான் அது. ஓகேங்களா? இன்ட்ராடே என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அதை சார்ந்து படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். மேக்ஸ் கூட சேர்த்து பண்ணுங்க. நம்ம மேக்ஸ் வேல்யூ இருக்கிற இடத்துல பண்ணீங்கன்னா பெட்டர். பாருங்க, காலில் செல் இல்லை கன்சல்டேஷன், செல் ட்ரிகர்டு கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் கீழே தான் இருக்கு. ஆனால் அந்த செல்லை பை ட்ரிகர் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பாருங்க. அப்போ அதனுடைய ஸ்டாப் லாஸ் இதுதான். ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வரவே இல்லை பாருங்க. இங்க பாருங்க, இதுல பையே கிடையாது. அப்போ இந்த செல்லு கொடுத்துருந்தாலும் இங்க பையே இல்லாதனால நம்ம என்ட்ரி எடுத்துக்க மாட்டோம். அப்போ செல் ட்ரிகர்டு, அது கன்ஃபர்மேஷன், அது பாட்டு இறங்கி போய்கிட்டு இருக்கு. எகைன் நீங்க பை ட்ரிகர் ஆனாலும் அது கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, செல்லுலேயே தான் இருக்கு மார்க்கெட். அப்போ இதை மட்டும் வைத்து பண்ணக்கூடாது. இங்க நமக்கு மேக்ஸ் வேல்யூ இருக்கணும், அதுல என்ட்ரி எடுக்கணும். இங்கேயும் மேக்ஸ் வேல்யூ இருக்கணும், அப்போ கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்பதான் நம்ம இந்த எந்த இடத்துல மேக்ஸ் வேல்யூவும் இந்த பிரைஸும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல பிளைண்டா கண்ணை மூடிட்டு அப்படியே ட்ரேட் எடுக்க வேண்டியது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.